நேத்து சுனில் நாராயண் போட்டு பொளந்து எடுத்துட்டாருங்க. அவர் என்னங்க ஓப்பனிங் ஆடுனாலே எப்படி விளாட்றாரு சுனில் நாராயண். எப்பப்பப்பப்பா! டெல்லிய வந்து பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்கங்க. டாஸ வின் பண்ணாங்க கேகேஆர். 272 அடிச்சுட்டாங்கங்க. என்ன மாரி ஆடுனாருங்க சுனில் நாராயண். உண்மையிலேங்க கம்பீர் வந்து மென்டார்ஷிப் எடுத்தாரு கேகேஆருக்கு. டீம் வந்து சூப்பரா விளாடுதுங்க. 3க்கு 3மே ஜெயிச்சுட்டாங்க கேகேஆர். ஹோம்லயும் ஜெயிச்சிட்டாங்க, அவேலயும் ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரா விளாட்றாங்கங்க கேகேஆர். அதுவும் சுனில் நாராயண வந்து மறுபடியும் ஓப்பனிங் இறக்கி விட்டாரு கௌதம் கம்பீர். அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க சுனில் நாராயண் யாருன்ட்டு. 2 வருஷமா கேகேஆருக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் தான் பிரச்சனையா இருந்துச்சு. அப்பயும் சுனில் நாராயண் இருந்தார். ஆனால் அவர் அப்போ ஓப்பனிங் இறக்கியே விடல. பட் ஆனால் இந்த வருஷம் கம்பீர் மென்டாராக வந்தோடனே மறுபடியும் வந்து அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டாரு. கம்பீர் கேகேஆர்ல கேப்டனாக இருக்கும்போது சுனில் நாராயணை தான் ஓப்பனிங் இறக்கி விடுவார். அதனால் கம்பீர் கேப்டன் விட்டு போனதுக்கப்புறம் டீமை கேகேஆர் விட்டு போனதுக்கப்புறம் சுனில் நாராயண் வந்து நல்லாவே விளையாடலை. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க கேகேஆர். ஆனால் இப்போ கேகேஆர் மறுபடியும் கம்பீர் மென்டார்ஷிப் எடுத்ததுலேருந்து அவர் ஓப்பனிங் இறக்கி விட்ருக்காரு சுனில் நாராயணை. உண்மையிலே சுனில் நாராயண் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாருங்க. எப்பா என்ன மாதிரி பிளேயருங்க சுனில் நாராயண். சான்ஸே இல்லைங்க சுனில் நாராயண். 85 பால்ஸ் 39 பால்ஸ்க்கு 85 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. 7 4 7 சிக்ஸஸ். எப்பப்பா நிஷாந்த் சர்மாவனா பிரித்து எடுத்துட்டாருங்க. ஒரு ஓவரில் 30 ரன் அடிச்சாருங்க. இவரையும் கலீல் அகமதையும் பிரித்து எடுத்து விட்டாருங்க. ஆனால் என்ன அடி அடிச்சாருங்கிறீங்க. எல்லாமே மிடில் ஆஃப் தி பெட் தான். சில 2-3 ஷாட்ஸ் தான் எட்ஜ் எடுத்து போணுச்சு தவிர மற்ற எல்லா ஷாட்ஸுமே வந்து மிடில் ஆஃப் தி பெட் தான். சுனில் நாராயண் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனாக இருக்காரு. ரொம்ப கேகேஆருக்கு வந்து நல்ல ஒரு டீம் இந்த வாட்டி கிடச்சிருக்கு. அதே டீம் தான். பட் ஆனால் சுனில் நாராயணை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணதுனால சூப்பராக விளாட்றாங்க கேகேஆர். கேகேஆர் வந்து சுனில் நாராயண் பவுலிங்கும் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. நல்ல ஒரு ப்ளஸ் கேகேஆருக்கு. கம்பீர் வந்து சுனில் நாராயணை நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இன்னொரு யங்ஸ்டர், சூப்பரான யங்ஸ்டர் கிடச்சிருக்காங்கங்க. அங்கிரிஷ் ராகவ் சூப்பராக விளாட்றாருங்க. எப்பா ஃபர்ஸ்ட் பால் ஐபிஎல் டெபுட்டன்ல 4 அடிச்சார். அதுவும் யாரை? ஆண்ட்ரூ நோக்கியா 4 அடிக்கிறதுனா பவுன்ஸ் போடுறாரு. அவர் வந்து ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறாருங்க. இந்த இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்னா அப்படியே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பவுன்சர் போட்டாரு, டேப் பண்ணாருங்க தேர்ட் மேன் மேலே, அது 4 போயிடுச்சுங்க. அதே மாதிரி அடுத்த பால் ஆண்ட்ரூ நோக்கியா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் போனால் பேக் ஃபுட் வச்சு ஒரு பஞ்ச் பண்ணாரு பாருங்க, அதுவும் 4 போயிடுச்சு. முன்னாடி மாதிரி அந்த பவுன்சர்ஸ்க்குனா பயப்படுவாங்க. இந்தியான்னு நினச்சி பவுன்ஸ் போடுறாங்க ஃபாரினர் ஓவர்சீஸ் பிளேயர்னா. அதுக்குன்னா இப்போ பவுன்ஸ்னால் போட்டால் ஒன்று புல் அடித்து 6 அடிச்சிடறாங்க, இல்லை தேர்ட் மேனில் டேப் பண்ணி 4 அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டால் பேக் ஃபுட்டில் போய் பஞ்ச் அடிச்சிடுறாங்கங்க. இந்த அங்கிரிஷ் ராகவ் வந்து நல்லா கொண்டு வந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் நாயர் தான். அபிஷேக் நாயர் வந்து நல்ல ஒரு ஸ்கவுட்டாக இருக்கார் கேகேஆருக்கு. நல்ல நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. அங்கிரிஷ் ராகவும் சூப்பராக வர்றாரு. எப்படி எல்எஸ்ஜிக்கு வந்து மயங்க் யாதவ் மாதிரி அங்கிரிஷ் ராகவும் நல்லா வருவார்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஏன்னா சூப்பராக டேலண்டான பிளேயராக இருக்கார். நல்ல டேலண்டட் பிளேயராக இருக்கார். நல்லா பேட்டிங் ஆடுறாருங்க. சரியான பேட்டிங் ஆடுறாரு இந்த அங்கிரிஷ் ராகவ்ங்கிறது. அடுத்து கேகேஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க 106 ரன்ஸில். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து மறுபடியும் ரிஷப் பந்த் வந்து ஒரு 55 அடிச்சிட்டாரு. ரிஷப் பந்துக்கும் வந்து ஒரு நல்ல சீசனாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா ரிஷப் பந்தும் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இப்படியே விளாண்டுட்டு இருந்தாருன்னா 2020 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரிஷப் பந்த் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக ரிஷப் பந்த் வந்து ஆடணும். கண்டிப்பாக ரிஷப் பந்த் வந்து வேர்ல்டு கப்புக்கு வரணும்னு தான் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல் இந்தியாவுமே ஹாப்பியாகுது ரிஷப் பந்த் அடித்தா. அந்த டீம் வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ரிஷப் பந்த் அடித்தா ஹோல் டீமுமே ஹோல் இந்தியாவே ஹாப்பியாக இருக்குது. வேர்ல்டு கிரிக்கெட்டும் ஹாப்பியாக பார்க்குது ரிஷப் பந்த் அடிக்கிறது. இன்றைக்கி வந்து முக்கியமான மேட்ச் நடக்குதுங்க. பஞ்சாப்க்கும் வெர்சஸ் குஜராத்துக்கும். இங்கே வந்து எங்கே ஆடுறாங்கன்னா குஜராத்தில் ஆடுறாங்க. குஜராத்துக்கு வந்து போன மேட்ச் நல்லபடியாக ஜெயிச்சிட்டாங்க. குஜராத்துக்கு வந்து கொஞ்சம் பவுலிங் கன்சர்ன் தான் நிறையா இருக்குது. இன்னும் வந்து இந்த உமேஷ் யாதவ் தூக்கிட்டாங்கனாலே போதும். உமேஷ் யாதவ் தூக்கிட்டு நான் கார்த்திக் தாகியை தான் விளாட வைப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னே தெரில. உமேஷ் யாதவ் வந்து 40 ரன் குறையாமல் கொடுத்துட்றாருங்க. அன்றைக்கி மேட்ச்சில் கூட ஃபீல்டிங்கில் ஒரு கேட்ச் விட்டார். இப்படின்னா பண்ணாங்கன்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக வந்து உமேஷ் யாதவ் வந்து
தூக்கிட்டு என்ன கேட்டால் கார்த்திக் தாகியை தான் போடணும். மற்றபடி நல்லா தான் விளாட்றாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக தான் கேட்ச் விட்டார் அவர். அதுவும் எஸ்ஆர்ஹெச்சை வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸில் வருவாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இன்னும் நல்லா விளாடுவாங்க. அந்த என்ன கேட்டால் அந்த உமேஷ் யாதவ் தூக்கிட்டு கார்த்திக் தாகியை போட்டால் நல்லாயிருக்கும். நூர் அகமது சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. நல்ல ஒரு பவுலிங் போட்டார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக. போன மேட்ச் சாய் கிஷோரை உட்கார வச்சாங்க. இந்த மேட்ச் சாய் கிஷோர் கண்டிப்பாக ஆட வைக்கணும். ஏன்னா பஞ்சாப்ல வந்து நல்ல நல்ல ஸ்பின் பவுலர்ஸ்லாம் விளாடுவாங்க. அதனால் இந்த வாட்டி பஞ்சாப்பில் வந்து நல்லா வந்து பஞ்சாபை ஜெயிக்கணும்னா இவங்க வந்து நல்லா விளாண்டு தான் ஆகணுங்கங்க. அதனால் இன்றைக்கி வந்து பஞ்சாபும் அந்த எல்எஸ்ஜியோட மேட்ச்சில் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் பஞ்சாப் வந்து ஜெயிக்கணும்னு விளாடுவாங்க. பஞ்சாபில் வந்து பேட்டிங் தான் சொதப்புறாங்க. பட் பவுலிங்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போடுறாங்க. இன்றைக்கி வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சே ஆகணும். ஆனால் இன்றைக்கி என்னோட ப்ரடிக்ஷன் பண்ணி குஜராத் ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப்பை. ஏன்னா குஜராத் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்குது. கண்டிப்பாக குஜராத் வந்து இன்றைக்கி பீட் பண்ணிடும் பஞ்சாப்பில். அது வந்து எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து குஜராத் தான் ஜெயிக்கும்.